இந்த வீடியோவில் வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். வெஜிடபிள் பிரியாணி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியான உணவு கூட. ஒரு குக்கர் இருந்தாலே நம்ம டக்குன்னு வந்து பண்ணிடலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்றதுனால ரொம்ப சத்துகள் இருக்குது. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கேரட் வந்து ஒரு 100 கிராம் நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸ் ஒரு 100 கிராம், பட்டாணி வந்து ஒரு 50 கிராம், இது வந்து புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு, அரை வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 6 பல் வந்து வெள்ளைப்பூடு, 2 இலை, அன்னாச்சிப்பூ கொஞ்சம் 1, பட்டை வந்து சும்மா ஒரு 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன், 7 பச்சை மிளகா, ஏலக்காய் வந்து ஒரு 6 ஏலக்காய், அரிசி வந்து பிரியாணி அரிசி 200 கிராம் அரிசி வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து எதில் அரிசி எடுத்தனோ அதில் வந்து 2 கப்பு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டோம். குக்கர் காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 3 பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, பட்டை கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய். இப்போ வந்து வெள்ளைப்பூடை போட்டுக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகா போட்டுங்க. வெங்காயம் அரை வெங்காயம், இந்த கேரட்டும் பீன்ஸ் காயும் போட்டுடலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டாணி அதை கொஞ்சம் போட்டுடலாம். காய் ரொம்ப வதங்க வேணாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இப்போ தேங்காய் பால் அரிசி வந்து 200 கிராம் எடுத்துருக்கோம். அந்த எந்த கப்பில் அரிசி அளந்தனோ அந்த கப்பில் வந்து 2 பங்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து உப்பு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கல் உப்பு போடுறேன். இப்போ தேங்காய் பால் வந்து கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி வந்து ஊற வச்ச அரிசியை வந்து அதில் போடலாம். பாசுமதி ரைஸு இப்போ நெய் வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் விடுவோம். இது அப்படியே குக்கரை வந்து மூடி விசில் விடாமல் வந்து ஒரு 1/4 மணி நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும். இப்போ தேங்காய் பால் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சு வருது. இந்த குக்கர் வந்து மூடியை போட்டு சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்தோன்னு அமர்த்திடலாம். மூடிடுவோம் குக்கரை. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஒரு விசில் வந்தோடனே நம்ம அமர்த்திடலாம். சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்தோன்னே அமர்த்திடலாம். இப்போ 10 நிமிஷம் சிம்மில் வச்சு
ஒரு விசில் வந்தோன்னே அமர்த்தியாச்சு. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம திறக்கிறேன். இப்போ பாருங்கள், திறந்து பார்ப்போம். நல்லா புழு புழுன்னு வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக புழு புழுன்னு வந்திருக்கு. இப்போ தட்டில் எடுத்து காமிக்கிறேன். நல்ல வெள்ளையாக வெஜிடபிள் சாதம் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், புழு புழுன்னு வந்திருக்கு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.